யாருமே இல்லாம இருக்கு. இன்னைக்கே அந்த ஆள் கதையை முடிச்சிருவோம். எங்கம்மா போற? இல்ல பாத்ரூம் க்ளீன் பண்ணனும் அதான். இப்பதான் ஒரு ஆயா வந்து க்ளீன் பண்ணி போச்சு. உடனே நீங்க வந்துட்டீங்க. சார் பண்ணா நல்லது தானே சார். மணிக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ண சொல்லி ஆஸ்பத்திரியில சொல்லிருக்காங்க சார். அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. இப்போதான் எங்கள் மாப்பிள்ளை கொஞ்சம் நிம்மதியாக தூங்குறாரு. என்னமோ நாங்கள் உள்ளே இருந்தால் மட்டும் தொல்லை பண்ணீங்கன்னு இப்போ நீங்கள் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், போங்க. போமா. சரியா வந்து சொதப்பிட்டானுங்களே. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? இல்லப்பா, கொஞ்சம் தலைவலியா இருக்கு. மருந்து ஏதாச்சும் வாங்கிட்டு வரட்டா? இல்ல ஒன்றும் வேண்டாம், கொஞ்ச நேரத்துல சரியா போயிடும். என்னமோ ஏசி மேடம் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னாங்கல்ல, என்னாச்சு அந்த நம்பிக்கை? பார்க்க கூட விடல. போச்சு சார், போச்சு. என் தங்கச்சியோட வாழ்க்கை போச்சு சார். இதுக்கு மேல ஏசி மேடம் உங்களை பாப்பாங்கன்னு எனக்கு தோணல. அமுதா மணியரசோட கேஸ் ஃபைல் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு மேடம். எஃப்ஐஆர் போட்டீங்க? போட்டாச்சு மேடம். கேஸ் ஃபைல் எஃப்ஐஆர்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். நாளைக்கு அவங்க ரெண்டு பேரையும் கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். ஓகே ஓகே மேடம். ஆனா உங்க தம்பியை கொன்னவங்களை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னீங்களே, ஆனா இப்ப போங்க. ஓகே மேடம். எல்லா விஷயமும் நான் மறைக்காம உங்ககிட்ட சொல்லிட்டேன். நான் உங்களை தான் நம்புறேன். நில்லுமா. யாரை பார்க்கணும்? என் வீட்டுக்காரரை பார்க்கணும். உள்ள என்னமா இருக்கு? சாப்பாடு துணிமணி எல்லாம் என்ன இருக்குன்னு முதல்ல காமிமா. சரி போமா. வாசு, அமுதாவை பாத்தீங்களா? இல்லைங்க, பார்க்க விட மாட்டேன்னு சொல்லி துரத்துறாங்க. ஏன் பார்க்க விடல? நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவாங்களாம், அங்க வச்சு பாத்துக்குங்கன்னு சொல்றாங்க. கோர்ட்டுக்கா? விசாரிச்சு விட்டுடுவோம் சொல்லிதானே சிவரஞ்சனி மேடம் கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப என்னடா கோர்ட்டு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாங்க. இல்ல வாசு, எனக்கு என்னமோ இந்த விஷயம் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணுமோன்னு தோணுது. ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? பின்ன என்னதான் இருந்தாலும் கொலை பண்ணிருக்காங்கல்ல. கொலைங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே வாசு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வாசு. கவிதா, நீங்க ஏன் தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? அவங்க ஒன்னும் தப்பான நோக்கத்துல கொலை பண்ணலையே. அப்படியே பார்த்தாலும் செத்தம் ஒன்னும் யோக்கியம் கிடையாது. அமுதா கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்திருக்கான். கற்பை காப்பாத்துற தற்காப்பு முயற்சியில தான் அவன் செத்துருக்கான். அது மட்டும் இல்ல, சிவரஞ்சனி மேடம் சொன்ன மாதிரி நடந்துக்குவாங்க. அவங்களும் செல்லம்மாவும் ரொம்ப க்ளோஸ். நீங்க தைரியமா இருங்க. அமுதாவி அவரையும் காலையிலேயே கூட்டிட்டு வந்துட்டாங்க. சரியா சாப்பிட்டாங்களோ இல்லையோ, அதான்
அவங்களுக்காக சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒருவேளை அவங்கள வீட்டுக்கு அனுப்ப லேட் ஆச்சுன்னா இங்கேயே சாப்பிட வச்சு துணி மாத்தி கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். இந்த சாப்பாட்டை அவங்க கிட்ட கொடுத்துட்டு போலாமா? அதான் உள்ள விட மாட்டேங்கிறாங்களே. என்ன பண்றது வாசு? யார்கிட்ட கேக்குறது? யோ இன்னும் போலே நீ? ஏப்பா ஒரு தடவை சொன்னா புரியாதா? இவ்வளவு நேரம் தமிழ்ல தானே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரே ஒரு தடவை அவங்கள பார்த்துட்டு போயிடுறோமே. யோ அவங்கள எல்லாம் பார்க்க முடியாது. இப்போ நாளை காலையில கோர்ட்டு கூட்டிட்டு வருவாங்க, அங்க வச்சு பாத்துக்கோ. இப்ப கிளம்பி. எங்களை பார்க்க விடலனா கூட பரவாயில்ல, அவங்க சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க, அதையாவது கொடுத்துட்டு போயிடுறோமே. யோ அவங்க என்ன பிக்னிக்கா வந்திருக்காங்க? சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ற? அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில இருக்காங்கயா. அவங்களுக்குலாம் நீங்க எதுவும் கொடுக்க கூடாதுயா. நாங்க கொடுக்கறதா அவங்க சாப்பிடணும். வீட்டு சாப்பாடுலாம் இங்க அலோடு கிடையாது. முதல்ல நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. சார் சார் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க சார். என் வீட்டுக்காரர் கூட உள்ளதா சார் இருக்காரு. எங்களை அவங்கள பார்க்க தான் பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சார், அட்லீஸ்ட் இந்த சாப்பாட்டையாவது கொடுத்துட்டு போயிடுறோமே சார். சார் உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா செக் பண்ணிட்டு கொடுங்க சார். அதெல்லாம் முடியாதுமா. பெரிய அதிகாரிங்க வந்தா பிரச்சனை ஆயிரும். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. சார் ப்ளீஸ் சார். யோ என்னையா அவங்கள போட்டு ரொம்ப இம்சை பண்ணிட்டு இருக்க? சாப்பாடை வாங்கிட்டு அனுப்பியா? நல்லா இருக்கான்னு நாம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். புருஷனுக்கு என்ன பொண்டாட்டி விஷமா வச்சிருக்க போறா? வாங்கிட்டு அனுப்பியா? கொடுங்க. இந்தாங்க சார். கிளம்புங்க சார். அதான் சொல்லியாச்சுல, கிளம்புங்க. சார் ஒரு வாட்டி பார்த்துட்டு. இதான் வேணாங்கிறது. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீங்க கிளம்புங்க. போங்க. அமுதா, உங்க ஹஸ்பண்ட் வந்திருந்தாரு. இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போயிருக்காருமா. அவர் இருக்காரா? நான் பார்க்கணும். அப்பவே போக சொல்லிட்டாங்கம்மா. காலையில தரேன், போட்டுக்க. யோ மணியரசு சார், உன் பொண்டாட்டி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தா உனக்கும் அமுதாவுக்கும் சேர்த்து. ரூல்ஸ் படி வீட்டு சாப்பாடெல்லாம் கொடுக்க கூடாது. ஆனா உன் பொண்டாட்டி கெஞ்சி கூத்தாடி இந்த சாப்பாடை கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் இந்த சாப்பாடை என் ரூம்ல வச்சுக்கிறேன். ஏன்னா டிஎஸ்பி வர்ற நேரம். அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா வந்து சொல்றேன், 2 பேரும் சாப்பிடுங்க. ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க, அதை காலையில வாங்கிக்க. வரட்டுமா? அமுதா, மாமா பாத்தியா அமுதா, நம்ம 2 பேருக்குமே ஒரு பிரச்சனை. என்னொன்னே நம்ம 2 குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சு. பாத்தியா? அதான் மாமா எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட அண்ணனும் அண்ணியும் ஒண்ணு சேர்த்துட்டாங்கன்னா அதை விட பெரிய விஷயம் இந்த உலகத்திலேயே எதுவுமே இல்ல. நம்ம ஜெயிலுக்கு போய் தான் அவங்க சேரணும்னு இருக்கோம். என்னமோ கெட்ட நேரத்திலேயே ஒரு நல்ல நேரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிரிஞ்ச 2 குடும்பமும் ஒண்ணு சேர்றதுக்கான நேரம் வந்துருச்சு அமுதா. அப்படி ஒரு விஷயம் நடந்துட்டா இந்த உலகத்திலேயே ரொம்ப சந்தோஷப்படுற ஆளு நானா தான் இருப்பேன். சாப்பாடு அவங்க 2 பேருக்கும் போய் சேர்ந்திருக்கோம்ல. போலீஸ்காரங்களும் மனுஷங்க தானே, கண்டிப்பா கொடுத்துருவாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆண்டவன் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். நாளையோட எல்லா பிரச்சனையும் தீந்துரும். நானும் விசாரிச்சுட்டு தாங்க இருக்கேன். 2 பேருக்கும் பெயில் கிடைச்சிரும். கோர்ட்ல கேஸ் நடத்தி ஈஸியா ஜெயிச்சிடலான்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். நல்ல வக்கீலா வச்சுட்டா கேஸ் சீக்கிரமா முடிஞ்சிருமா. செல்லமா அதெல்லாம் பார்த்துக்குவாங்க. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாம தாங்க அவங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டு 2 பேரையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். அவங்க வந்ததும் எல்லாத்துக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்கணும். ஏ வாசு, அமுதா என்ன மன்னிச்சிடுவாள்ல? அமுதாவுக்கு எப்பவுமே உங்க மேல கோபம் கிடையாது. யாரையுமே அவ வெறுத்து பேசி நான் பார்த்தது கிடையாது.
இதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. விடிஞ்சா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். பாத்தீங்களா கால கொடுமைய? கள்ளக்காதல்ல இது ஒரு புதுவிதமான கள்ளக்காதலா இருக்கு. இந்த மாதிரி பயிர்களை எல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு கல்லால் அடிச்சு கொள்ளணுயா. சவுதி அரேபியாவில் இந்த மாதிரி தான் செய்யறாங்க. அண்ணே, அங்க திருடுனாலே கையை வெட்டுறாங்களாம். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்களே, இதுக்கெல்லாம் என்ன தண்டனையா இருக்கும்? பேச்சுக்கே இடம் இல்ல, தூக்குதான். அண்ணே, இந்த பொண்ணு நம்ம ஏரியா பொண்ணு மாதிரி இருக்கு. நம்ம ஏரியா இல்ல, இது வரைக்கும் இவங்கள பார்த்ததே இல்லப்பா. போலீஸ் தீவிர விசாரணை. இந்த பேப்பர் கொடுங்க. கள்ளக்காதல் மேட்டர் என்ன பரவர பாருங்க. சரி வாப்பா, நம்ம போகலாம். அண்ணா, பேப்பர் அப்புறம் கொண்டு வரேன். அப்பா, என்னம்மா? இந்தாங்க. ஓ, அம்மா செல்லம்மா, உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா தாமா நடக்கும். சரிப்பா, நான் கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். எஃப்ஐஆர் போட்ட உடனே அமுதாவையும் மணியரசியும் அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஜாமீன் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். சிவரஞ்சனி மேடத்தையும் பார்த்துட்டு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா. உங்களுக்கு டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. நீ என்ன தனியாவா போற? நானும் கூட வரட்டுமா? இல்லப்பா, வேண்டாம். சோழ அண்ணனும் வள்ளியம்மே வரேன்னாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், அவங்க வருவாங்க, மறக்காம கொடுத்துருங்கப்பா. சரிம்மா. செல்லம்மா, என்னன்னு என்னாச்சு? இன்னும் என்ன ஆகணும்? நம்ம குடும்ப கௌரவமே நடுத்தருவுக்கு வந்துருச்சு. என்னடா சொல்ற? சொல்றதுக்கு என்னப்பா இருக்கு? எதுவுமே சொல்லாம இப்படி சத்தம் போட்டா எப்படி? என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தானே எனக்கும் புரியும். என்னத்த சொல்றது செல்லம்மா? எல்லாமே விலாவாரி அந்த பேப்பர்ல போட்டுருக்கு, படிங்க. ஐயோ, மானம் போச்சு, மரியாதை போச்சு, ரோட்ல நடக்க முடியல. என்ன பண்றதே புரியலையே. ஐயோ கடவுளே. ஐயோ, 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 அமுதா பத்தி இப்படி போட்டிருக்காங்களே. அழாத கலைவாணி, இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம தைரியமா இருக்கணும். முதல்ல இதுக்கெல்லாம் யார் காரணம் நமக்கு தெரியணும். ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்களே மாப்பிள்ள. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த செல்லம்மா தான். கையில கிடைச்ச ஆதாரம் மொத்தத்தையும் முட்டாள்தனமா அந்த சிவரஞ்சனி கிட்ட கொடுத்துட்டா. செத்து போனவ சிவரஞ்சனியோட தம்பி. தம்பியோட தப்ப மறைக்கிறதுக்காக நம்ம பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டா அந்த சிவரஞ்சனி. செல்லம்மா அந்த சிவரஞ்சனியை நம்பினா. ஆனா அந்த போலீஸ்காரி தான் புத்தியை காட்டிட்டா. அமுதாவையும் செல்லம்மாவையும் ஏமாத்திட்டா. இன்னைக்கு மானம் மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறது யாரு? நாம தான், நம்ம அமுதாதான். இத பாருங்க, உடம்பு சுகத்துக்கு ஆசைப்பட்டு கொலை பண்ணிருக்கான்னு இதுல போட்டிருக்கான். இது மட்டும் அமுதாக்கு தெரிஞ்சது, நம்ம அமுதா உயிரோடவே இருக்க மாட்டா. செத்துருவா, செத்துருவா, செத்துருவா. ஐயோ கடவுளே, பிரச்சனை மேல பிரச்சனை கொடுத்து ஏன் என் குடும்பத்தை இப்படி சோதிக்கிற?
இந்த கன்றாவியெல்லாம் கேட்டுட்டே உசுரின்னு இருக்கணுமா? பாத்தியா செல்லம்மா, அந்த ஏசி சிவரஞ்சனி எப்படி நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டா பாத்தியா? அமுதாக்கு மணியரசுக்கும் கள்ள தொடர்பா, அதை தெரிஞ்சுக்கிட்ட மேனேஜரை இவங்க பிளான் பண்ணி கொண்டுட்டாங்களாம். எப்படி கதை விட்டுருக்கா பாரு பேப்பர்ல. எனக்கும் ஒன்னும் புரியல, குழப்பமா தான் இருக்கு. சிவரஞ்சனி ஏன் இப்படி பண்ணணும்? நடந்த உண்மையெல்லாம் அவங்களுக்கும் தெரியும்ல. இவ்வளவு கீழ்த்தனமா நடந்துக்கணும்னு இல்ல, அவங்க இப்படி பண்ண மாட்டாங்க. செல்லம்மா, அவ போலீஸ் புத்திய காட்டிட்ட பாத்தியா? வெளுத்ததெல்லாம் பாலு நம்புற வண்டி உன்னை முன்னால் நடக்க விட்டுட்டு உன் முதுகுல குத்திட்டாமா. ஐயோ பாவமா பாவமா அந்த கவிதா. அவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ அப்படியே உருகி உடஞ்சு போயிடுவாமா. அண்ணா அழாதீங்க அண்ணா. எப்படி அழாம இருக்க முடியும்? அந்த போலீஸ்காரர் ராஸ்கல் நம்ம அமுதா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான். பணம் வாங்கி மிரட்டி இருக்கான். எல்லாத்துக்கும் சாட்சி இருந்தது. எல்லா சாட்சியையும் அந்த சிவரஞ்சனி கிட்ட தூக்கி கொடுத்துட்டா செல்லமா. கொலைகாரனை பிடிச்சு தந்தன பேர் வாங்குறதுக்காக நம்ம அமுதாவோட வாழ்க்கைய அடமானம் வச்சுட்டா. இப்ப அமுதாவை நேரடியா போய் சரண் அடைஞ்சிருந்தா கூட இந்த அளவுக்கு அசிங்கம் நடந்திருக்காது. இல்லப்பா, சிவரஞ்சனி நம்ம குடும்பத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க நியாயமா தானே நடந்திருக்காங்க. நேத்து கூட சொன்னாங்களே எஃப்ஐஆர் போட்டு அமுதாவையும் மணி அரைச்சு வீட்டுக்கு அனுப்புறேன்னு. இல்லப்பா, எனக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்காதுப்பா. யாரோ இடையில தப்பு பண்ணிருக்காங்க. நம்ம தங்கச்சி தப்பானவன்னு ஊர் முழுக்க போஸ்டரா தொங்குதுமா. அந்த செல்லம்மா தலையிட்டு இப்ப நம்ம குடும்ப மானமே போச்சு.